தனுஷ் அண்ணனை உங்களுக்கு எவ்வளவு பிடிக்கும்? I love Danush. I love Naitra ma'am. உங்களை யாரும் கமெண்ட்ல திட்ட மாட்டாங்க, நீங்க சொல்லுங்க. எவனுமே நான் சொல்ல மாட்டேன், எவனுமே கெட்டவனும் கிடையாது ஒன்றுன்னு. இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா நயன்தாரா மேடம்க்கும் தனுஷாவுக்கும் ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்குன்னு நியூஸ்ல போட்டுட்டு இருக்காங்க பரபரப்பா. இது வந்து ஒரு 3 செகண்ட் வீடியோ யூஸ் பண்றதுக்கு 10 கோடி கேட்கிறாரு. அந்த மாதிரி பயங்கரமா அவர் மேல கடுமையான குற்றச்சாட்டை வந்து நயன்தாரா மேடம் தரப்புல சொல்லியிருக்காங்க. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது வந்து அவ்வளோ பேசக்கூடிய ஒரு பிரச்சனையாகவே நான் நினைக்கலங்க. அது அவங்களோட இஷ்யூ. ஒரு இதே நயன்தாராவோட ஒரு ஃபோட்டோ வந்து மற்ற எதுக்காச்சும் ஒரு விளம்பரத்துக்கு பயன்படுத்த முடியுமா? ஒரு கவர்மெண்ட் அவேர்னஸ் வீடியோக்கு, அவேர்னஸ் ஃபோட்டோஸுக்கு எதுக்காச்சும் பயன்படுத்த முடியுமா? இதே தனுஷோட ஃபோட்டோவையும் கவர்மெண்ட்டோட அவேர்னஸுக்கு, மக்களுக்கு பயனுள்ள ஒரு விஷயத்துக்கு பயன்படுத்த முடியுமா? இது தேவையில்லாத டாப்பிக்கு. இது ஏன் அவ்வளோ வந்து மக்கள் இவ்வளோ பெருசாக வந்து பேசிக்கிறாங்கன்றதும் தெரியல. இது ஃபோட்டோஸுக்கும் அதே தான் இருக்குது. அது அவங்களுக்குள்ள வந்து இது அதிகார பிரச்சனை. அவங்க 2 பேரும் செலிபிரிட்டியா இருக்கிறதுனால அது போகுது. இதேவும் எல்ஐசின்ற டைட்டில் வந்து என்னோடதுன்னு சொல்லிட்டு, என்னோட டைட்டில் வந்து என்னோட அனுமதியே இல்லாமல் பயன்படுத்துனாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இயக்குனர் சொல்றாரு. இப்போ அவரை விட பலம் கம்மியா இருக்கிறதுனால தான் நான் எதிர்க்க முடியல அந்த டைம்ல. இப்பதான் அதை பேசுறதுக்கான ஒரு சான்ஸ். இது இயற்கை அவங்களுக்கு கொடுத்த சான்ஸா கூட இருக்கலாம். ஆமா, எல்ஐசி டைட்டிலுக்கு ஆமா, டைட்டில் பிரச்சனையும் இருக்குது. இது மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இன்னொன்று என்னன்னா, நயன்தாரா அவர்களுடைய பதிவுக்கு வந்து நிறைய நடிகைகள் வந்து லைக் பண்ணியிருக்காங்க. இதோட பின்னணி என்னன்னா, எல்லா நடிகையும் கூட பாதிக்கப்பட்டிருக்கலாம். அது இருக்குது. எல்லாமே வந்து இது எல்லாமே அதிகாரம், பணம் ரீதியான ப்ராப்ளம்ஸ். இப்போ நயன்தாரா மேடம்க்கு நிறைய பேர் ஆதரவா இருந்தாங்கல்ல, தனுஷாருக்கு யாராவது ஆதரவா இருக்காங்களா? அந்த மாதிரி நீங்க ஏதாவது பாத்தீங்களா? இப்போ தனுஷா அவர்களுக்கு வந்து அவ்வளோ ஆதரவு இருக்க மாதிரி பார்க்கல. நயன்தாரா மேடம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும்? அவங்க வந்து எது பண்ணாலும் கொஞ்சம் கரெக்டா இருக்கும், யோசித்து பண்ணுவாங்க. பேசுறதுல ஒரு தெளிவு இருக்கும் அவங்க பேசுறதுல. பட் அந்த திமிரு ரொம்ப பிடிக்கும். நயன்தாரா மேடமோட திமிரு ரொம்ப பிடிக்கும். அப்ப அவங்க வந்து திமிர் பிடிச்சவங்க சொல்றீங்களா? இல்ல, அதாவது அவங்க அந்த ஒரு கெத்து இருக்குல்ல, அது நல்ல ஸ்டைலா இருக்கும். அந்த ஸ்டைலிஷ் ரொம்ப பிடிக்கும். சரி, இப்போ என்னன்னா, இப்போ நயன்தாரா தனுஷ் இஷ்யூல வந்து நயன்தாரா வந்து ஒரு பெண்ணா பாக்குறாங்க. அதனால வந்து வேகமாவே ஒரு பெண்ணுக்கு வந்து இப்படி நடக்குது, ஐயோ அம்மானு கத்துறாங்க. தனுஷா வந்து ஒரு ஆணா பாக்குறாங்க. இதுதான் இந்த இஷ்யூல தனுஷும் நயன்தாரா இருக்கிற வித்தியாசத்துல. ஒரு ஆணா இருக்கிறதால அவரு தரப்பு நியாயத்தை கூட கேட்காம அவர் பக்கமே எல்லாம் சப்போர்ட் பண்றாங்க அப்படின்றீங்க? ஆமா, என்னன்னா காமனாவே வந்து எல்லாமே இருக்கு ப்ரோ. இது என்னன்னா ஒரு காப்பிரைட்ஸ் இஷ்யூ. இளையராஜா அவர்கள் இதை கேட்கறத ஏன் அவ்வளவு பெருசா பண்ணாங்க? இளையராஜா அவர் வந்து அவர் கம்போஸ் பண்ண மியூசிக்கு அவர் கேட்கிறாரு, அவரோட பாணியில அவர் கேட்கிறாரு. இளையராஜாவை தலகணம் பிடிச்சவங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படி தானே ப்ரொஜெக்ட் பண்ணாங்க. ஒரு விஷயத்தோட பேக்ரவுண்டே தெரியாம அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்கவுங்க பேசிட்டு போயிட்டே இருக்கிறாங்கல்ல. இது ஒரு அதிகாரம், பணத்துக்கான ஒரு ஃபைட். அதை வந்து அதை பேசுறதா மக்கள் பிரச்சனைகள் பத்தி பேசினா. இப்ப பாத்தீங்கன்னா ரீசெண்டா நயன்தாரா மேடம்க்கும் தனுஷ் சாருக்கும் ஒரு பிரச்சனைன்னு ஒரு பரபரப்பா ஒரு பெரிய நியூஸ் போயிட்டு இருக்கு. ஒரு 3 செகண்ட் வீடியோ யூஸ் பண்றதுக்கு 10 கோடி கேட்கிறாரு அப்படின்னு நயன்தாரா மேடம் தரப்புல வந்து கடுமையான குற்றச்சாட்டை தனுஷ் சார் மேல வச்சிருக்காங்க. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? வந்து தனுஷ் சார் வந்து அவர் தான் வீடியோ ப்ரொடியூஸ் பண்ணிக்கிறாரு. அந்த படத்துல இருந்து இவங்க போட்டுக்கிறாங்கல்ல. அப்போ இது வந்து அவங்க தனுஷ் சார் தான் ப்ரொடியூசர். அதுல இது கேக்குறது தப்பே இல்லைல்ல. ஏன்னா அவர் ப்ரொடியூசர் பண்ணிக்கிறாரு, அவரு உரிமை அவர் கேக்குறது. அதான் 10 கோடி ரொம்ப அதிகம், 10 கோடி கேட்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கடுமையா. என்னன்னா, அவர் வந்து ஒரு சினிமா பேக்ரவுண்ட்ல இருந்து தான் வந்தாரு, நான் அந்த மாதிரி வரல, அவர் வந்து வெளியே வந்து நல்லவ மாதிரி நடிக்கிறாரு அப்படின்லாம் நிறைய சொல்லியிருக்காங்க தனுஷ் சாரை பத்தி. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இப்ப ரீசெண்டா ஒரு பரபரப்பா ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒரு 3 செகண்ட் வீடியோக்கு தனுஷ் வந்து 10 கோடி கேட்கிறாரு, அவர் வந்து வெளியே நல்லவ மாதிரி நடிக்கிறாரு அப்படின்லாம் பெருசா பயங்கரமா அவரை கடுமையா தாக்கி பேசியிருக்காங்க. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ப்ராப்ளம்ஸ் வந்து எல்லாத்துக்குமே வர்றதுதான். அதாவது சினிமா ஃபீல்ட்ல இருக்கிறவங்களுக்கு ஜாஸ்தியா வர்றதுதான். அது வந்து என்ன சொல்றது, அது யூஷுவல் தான், எப்போதும் வழக்கமா வர்றதுதான். பிசினஸ்னா எல்லா இடத்துலயும் இருக்கிறது தானே, இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கிறது தானே. தனுஷ் கேக்குறது நியாயமா இருக்குல்ல. என் ஃபுட்டேஜ் அந்த படத்தை நான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன், என் படத்துல இருந்தா நீங்க அந்த ஃபுட்டேஜ் எடுத்து யூஸ் பண்றீங்க, அப்போ எனக்கும் கொடுக்கணும்ல, நீங்க மட்டும் எப்படி தனியா இது பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. ஆனா இவங்க சைடுல என்ன சொல்றாங்கன்னா, அதுக்கு 10 கோடி கேக்குறாங்களே, 3 செகண்ட் தானே யூஸ் பண்றோம், அதுக்கு ஏன் 10 கோடி தரணும் அப்படின்ட்டு தான் கேட்டிருக்காங்க. I love Danush.
இன்னொரு சொல்லுங்க. ஏதோ அவர் கேக்குறாரு நினைக்கிறேன். ஐ திங்க் கேட்டா தப்பு இல்ல, சொல்லுங்க. எத்தனை வாட்டி கேட்டாலும் ஐ லவ் தனுஷ் தான் I love சொல்றாங்க. தனுஷ். தனுஷ் சார் ரொம்ப பிடிக்குமா, ரொம்ப நேர்ல ரொம்ப பார்க்கணும்னு பிடிக்கும். ஆசைப்படுறாங்க. இல்ல அவர் ஆக்சுவலா அவர் வந்து ஒயிட் கலர் ஷர்ட்ல வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அந்த அசுரன்ல வந்து ரொம்ப அந்த அசுரன்லயும் எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். அது இல்லாம அந்த ஒயிட் கலர் ஷர்ட் வந்து அவர் ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு வந்தாருன்னா அந்த ஒயிட் மட்டும் விட மாட்டார். கோட்டை விட அவருக்கு அந்த வெள்ளை வேஷ்டி ஷர்ட் போட்டு வந்தாருன்னா இல்ல ஃபியூச்சர்ல கட்சி எதுனா ஆரம்பிக்க போறாரா? ஆ. ஒயிட் ஷர்ட்ல வராரு, அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவருக்கு- கட்சி ஆரம்பிச்சாருன்னா ஓட்டு போடுவீங்களா? கண்டிப்பா தளபதிக்கே போடும்போது போடாம இருப்பேன் நான். 2 பேருக்கும் போடுவியா? அப்ப ரெண்டு தளபதிக்கும் பேருக்குமே ஓட்டு போடுவேன். 2 பேருக்குமே போடுவேன். ஏன் கள்ள ஓட்டு போடுவீங்களா? 2 பேருக்கும் எப்படி ஓட்டு போடுவீங்க? இல்ல தம்பிய அவங்க தம்பி வந்து என் ஃபேமிலில இருக்கவங்களை வந்து தளபதி போட சொல்லுவேன். நான் வந்து தனுஷ் போட சொல்லுவேன். ஏங்க ஃபேமிலில நிறைய பேர் இருப்பாங்க, அந்த ஓட்டு தான் அதிகமா விழும், இவங்க ஓட்டு கம்மியா நான் விழும். அப்ப யார் ஜெயிப்பாங்க? என்னோட லவ் இருந்தா மட்டும் போதும். சரி சரி. இப்போ இவங்க